பேரோட வேல்முருகன். உன் பேர் சொல்லு பாட்டி. என் பேரா விஜயா. விஜயா கேஆர் விஜயா. விஜயா கேஆர் விஜயா. நான் சொல்றேன் நல்ல பொருளுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேல நீங்க வாங்கி சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்டு வெல்லம் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து யாராவது பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்காகவே இந்த வீடியோ இன்னொரு வீடியோ எடுத்து போடுறோம். இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக வந்து இவங்க ஃபோட்டோவை பார்த்தோன்னே கிளிக் பண்ணி வந்திருப்பாங்க. ஏன்னா பாட்டியோட அட்ராசிட்டி அப்படி. அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் இருக்க போகுது தானே? ஆமாம் இருக்கும் கண்ணே. நல்ல வெல்லம் நல்லா சாப்பிடலாம். பையனுக்கு வந்து நான் நம்பர் வாங்கி ஆர்டர் பண்ணுங்க. ஆனால் நீங்களும் வாங்குங்க. பொருள் நல்ல பொருள் சாமி, இயற்கையான பொருள். இது நிறைய நல்ல விஷயம்லாம் சொல்லுவாங்க. போன வீடியோல வந்து யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம இந்த வீடியோல வந்து பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசியிருப்பாங்க. நல்லா நாட்டு வெல்லம் எப்படி செய்யறாங்க அப்படின்ட்டு டீட்டெயிலா சொல்லுவாங்க. வீடியோக்குள்ள போலாம். Yeah, can't fool flexing cause they know I got the sauce. Got the presence on me, I can't ever take it off. That's why I came country boy stepping. Yeah, I'm country boy stepping. Country boy stepping. Yeah, I'm country boy stepping. Yeah, they can't get like me. Rockin' boots and white tee. Designer on my cuff ring, something like a mobile. Country boy stepping. Yeah, I'm country boy stepping. Country boy stepping. Yeah, I'm country boy stepping. Artist out the ranch, I just told you that I'm about it. I might take offense if you tell me that you doubt it. That's just what it is, yeah, I'm known to make it rowdy. அந்த கொப்பரையில எவ்வளவு நேரம் கொதிக்குங்கண்ணா? ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருங்க. 1.5 மணி நேரம் ஆகுமா? சரிங்கண்ணா. இந்த கரும்பால் வந்து நல்லா சுண்டணுங்க. அடுப்பு எரிஞ்சு நல்லா சுண்டுனாதான் பாவு பதத்துக்கு வரும். சரிங்கண்ணா. பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பதம் எடுத்து பார்த்துட்டு கையில, அதுக்கப்புறம் இந்த தொட்டியில அப்படியே கொப்பரை தூக்கி ஊத்துவோங்க. இந்த மாதிரி ஊத்தி இந்த மாதிரி ஓட்டுவோம். இதெல்லாம் அப்படியே சுத்தி ஒரே இடத்துல. ஆமா, ஓட்டுனாதான் இந்த மாதிரி கொண்டாட முடியும். சரிங்கண்ணா. யாகத்துக்கும் பாவு கிடக்குங்க தொட்டியில. ஓகேங்கண்ணா. அப்புறம் நாங்க அந்த 2 டைம் இந்த மாதிரி இதுல ஓட்டி இந்த மாதிரி குட்டாம பக்கமா சேர்த்து உருண்டை பிடிப்போம். அந்த கெட்டியாயிரும். அந்த கொப்பரையில ஊத்துற மொத்த பாவமே இவ்வளவுதான் வரும். ஆமாங்க, இவ்வளவு வரும். 150 கிலோ வருங்க. அங்க எத்தனை லிட்டர் ஊத்துவீங்க? லிட்டர்னா அந்த ட்ரம்ல 3/4 ட்ரம் அடிப்போங்க பால். ஒரு ட்ரம் பாலே அடிப்போங்க அதுல. ஓகேங்கண்ணா. ஒரு ட்ரம் அடிச்சு காய்ச்சி ஊத்தும் போது சக்கரை வெல்லம் வந்து ஒரு 100-150 கிலோ வருங்க. 100-150 கிலோ வரும். சரிங்கண்ணா. ஒரு கொப்பரைக்கு. ஓகேங்கண்ணா. இப்ப இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நாட்டு சக்கரை மாதிரி தூள் தூளா வரும் இல்லைங்கண்ணா, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நாட்டு சக்கரை தூள் தூளானா இல்லைங்கண்ணா, இப்ப காய விட்டு தூள் பண்ணுவீங்களா? இது உணர விட்டு பிடிக்கிறதுக்கு இது எப்படி ஒரு 1/2 மணி நேரம்? இங்கேயும் 1/2 மணி நேரம், அங்க 1.5 மணி நேரம், இங்க ஒரு 1/2 மணி நேரம். கிட்டத்தட்ட கொப்பரையில ஊத்துனதுக்கு அப்புறமே 2 மணி நேரம் ஆயிடும். ஓகேங்கண்ணா. அந்த இதுல இந்த கரும்பு சக்கை மிஷின்ல போட்டு எடுப்பீங்கல்ல பால் அடி, அது எவ்வளவு நேரம் எடுப்பீங்க? அது 3/4 மணி நேரம் 1 மணி நேரம். அது பால் பாருங்க போட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்கண்ணா. கரும்பு போட்டுட்டு இருக்காங்க, இந்த ட்ரம்முக்கு பால் வந்துட்டு இருக்குது. ஓகேங்கண்ணா. அது எப்படி ஒரு 3/4 மணி நேரம் ஆயிரும். 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். இப்ப ஒரு செட்டு மொத்தமா பண்ணா 3.5 மணி நேரம் ஆயிருங்க. ஒரு கொப்பரை எடுத்து உருண்டை பிடிக்கிறது ஒரு 3-3.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். ஓகேங்கண்ணா. இப்ப இதுக்கு வந்து இன்னும் 1 நேரம் வெயிட் பண்ணுமாங்கண்ணா? அவ்வளவுதாங்க. நான் குட்டாம் இன்னொரு ஓட்டி குட்டாம் போட்டு உருண்டை பிடிப்போம். அப்புறம் உட்காந்து துணியில உருண்டை பிடிக்கும். எல்லாரும் சேர்ந்து உருண்டை. சரிங்கண்ணா. நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். Country boy stepping, yeah, I'm country boy stepping. Country boy stepping, yeah, I'm country boy stepping. இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இந்த வெயில்லையா? என்னப்பா பண்றது, கஷ்டப்பட்டதா சோறு திங்க முடியும், இல்லன்னா எப்படி நாங்க சோறு திங்கிறது? இந்த வண்டி நீங்க ஒரு அளவெல்லாம் இழுத்துட்டு வரீங்களா? ஆமா, பின்ன ஆள் இருக்கத்தக்கன்னு தானே வேலை செஞ்சாகணும். கண்டிப்பா. இல்லன்னா எப்படி நாங்க வேலை செய்யுது? அதனால நாங்களே தள்ளிட்டு வரோம். ஆள் வேற இல்ல, அதனால நாங்களே வந்து செஞ்சுட்டு இருக்கோம்ப்பா. ஒரு வல்லம் எடுக்கிறதுக்குள்ள இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. என்னப்பா பண்றது, கஷ்டப்பட்டுதான் ஆனா ஆகணும்.
இந்த காலத்துல கஷ்டப்பட எந்த காலத்துல நாங்க போய் பாடுபடுறது? அது வேணா கரெக்டா. இந்த வேலையில எங்களை செய்ய சொன்னாவே என்ன பசங்களா இருக்கிறாங்க எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு? பசங்க எல்லாம் இல்லையே, பிள்ளை தானே பெத்து வச்சிருக்கிறோம். எல்லாம் பொண்ணுங்க தான் சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. பொண்ணுங்க சம்பாரிச்சு கொடுப்பாங்கன்னா அது வேற இது வேற. எங்க பொண்ணுங்களும் பாடுபடுறாங்க. எங்க வேலைக்கு போய் கேட்டாலும் பெண்கள் தேவைன்னு எழுதி போட்டுருக்காங்க. பொண்ணுங்களுக்கு தான் தேவைன்னு போட்டிருக்காங்க. நாங்க படிச்சிருந்தா தானே பொண்ணுங்களுக்கு தேவைன்னு போய் அங்க கையெழுத்து போடலாம். நாங்க தான் இங்க சட்டி தூக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமே. என்ன பண்றது, வெயிலே பாடு பண்ணணும்னு இருக்குது எங்க தலையில. அது பண்ணிதானே ஆகணும், வேற வழி இல்ல கண்ணு. வாரத்துல என்னைக்கு லீவு கிடைக்கும் உங்களுக்கு? வாரத்துல செவ்வாய்க்கிழமை தான் எங்களுக்கு லீவு. செவ்வாய்க்கிழமையா? ஆமா, செவ்வாய்க்கிழமை 6 நாளுமே வேலை இருக்கும். 6 நாள் வேலை இருக்குது. 6 நாள் நிக்காம வேலைக்கு வந்துருவோம். நிக்காம வேலைக்கு நிக்காம வந்துருவோம். ஒரு நாள் கூட பாக்கி இருக்காது. இந்த நாட்டு சக்கரை இது வந்து எப்பேற்பட்டவங்க சாப்பிடலாம். ஆனா நல்ல பொருள், நீங்க வந்து சாப்பிடலாம். வாங்கிட்டு போறவங்க நல்லா இது நல்லா இருப்பாங்க. இந்த பொருள் வாங்கிட்டு போய் சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. நாம வந்து சும்மா கண்டத்துக்கு போனது வாங்கி சாப்பிட்டா சரி வராது கண்ணு. அதுக்காக நான் சொல்றேன்ப்பா, உங்களோட விருப்பம் என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. இப்ப உருண்டை புடிச்சிட்டு எவ்வளவு நேரம் காய வைப்பீங்க? இதா உருண்டை புடிச்சு வச்சுட்டு காய வைக்கணுமா? அப்படியே எடுத்துக்கிறேன் கண்ணு. இது காய வச்சோம்னா நீயும் உடைக்க முடியாது, நானும் உடைக்க முடியாது. அப்படியா? அதனால இப்ப உருண்டை புடிச்சு பொட்டில வச்சிருமா, அதை கொண்டு போய் அப்படியே வச்சிருவோம். நாளைக்கு காத்தால பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிடும். நாளைக்கு காலையில வரைக்கும் அப்படியே இருக்குமா? இப்படி இருக்காது, காஞ்சி போயிடும். காஞ்சிரும். காத்துக்கே வைக்கிறீங்களா? ஒட்டிக்காதா? ஒட்டாது. அது இப்ப பாரு, அடுத்த கொப்பரைக்கு வந்து அந்த உருண்டை எல்லாம் கீழே எடுத்து போடுவோம். புடிச்ச உருண்டை தான் நாங்க கொடையில போட்டு வச்சிருக்கிறோம். பொட்டி வேணுமில்ல, இந்த பொட்டி வேணுமில்ல. அப்புறம் அந்த பொட்டிக்கு நாங்க எங்க போறது? அதை எடுத்து கீழே வச்சு விட்டா அந்த பொட்டி மறுபடியும் இங்க தூக்கிட்டு வந்துருவோம். ஒரு கொப்பரைக்கு 4 பொட்டி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாம் எப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருப்பீங்க. ஆமா, பாத்திருப்பீங்க. எப்படி செஞ்சிருக்கிறது, எப்படி பண்றோம் அப்படின்னு நாங்க சொல்லி இருக்கிறோம். இதுக்கு மேல உங்களோட விருப்பம். வாங்குறது வாங்காம இருக்கிறது, உங்க உடம்பு எப்படி பாதுகாப்பு பண்றதுன்னு நீங்களே பாத்துக்கோங்க. ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நல்ல பொருளா சொல்லி இருக்கிறோம், அதை வாங்கி சாப்பிடுங்க. அதான் நான் பண்ண முடியும். நான் வந்து கையிலேயே வாங்கி கொடுக்க முடியும். நீங்களா பார்த்து நல்ல பொருளை போய் வாங்கி சாப்பிடுங்க, உடம்பு நல்லா இருக்கு. 10 வருஷம்ங்கிறது இன்னும் 20 வருஷத்துக்கு நல்லா வாழலாம். நல்ல பொருளா வாங்கி சாப்பிட்டு நல்லா இருங்க. நாட்டுல எல்லாருமே நல்லா இருங்க. போதுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடி பாட்டி விட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. மீண்டும் இதே போல ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்முருகன். உங்களோட வேல்முருகன். உன் பேர் சொல்லு பாட்டி. என் பேரா? விஜயா. விஜயா, கேஆர் விஜயா. விஜயா, கேஆர் விஜயா. நான் சொல்றேன், நல்ல பொருளுக்கு தான் சொல்லி இருக்கிறேன். இதுக்கு மேல நீங்க வாங்கி சாப்பிடுங்க. இதோட என்ன பண்றது, என்ன சொல்றது? லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ளைட்டா சப்ஸ்கிரைப் உன்னால எனக்கு வராது போல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ளை பண்ணுங்கடாப்பா, சப்ளை பண்ணுங்கடா. பண்ணலன்னா இந்த பாப்பா கோச்சிக்கும். பாப்பா, சின்ன பாப்பா, வெள்ள வாழ வச்சுட்டு இருக்க சின்ன பாப்பா, வெறும் 18 வயசு. வெறும் 18 தான்.